அண்மை செய்தி. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சை கருத்தை பதிவிட்ட வழக்கு தொடர்பாக நடிகர் SP சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள். சமூக வலைதளங்களில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து பதிவிட்ட வழக்கில் நடிகர் SP சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் SP சேகர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து விமர்சனம் செய்து தரக்குறைவாக விமர்சனம் செய்து நடிகர் SP சேகர் தனது முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அளிக்கப்பட்ட புகார் மீது வழக்கு பதிவு செய்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை MP MLகள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் நடிகர் SP சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. சிறப்பு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து SP சேகர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் குற்றவாளி சாதாரண நபர் அல்ல எனவும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருப்பதால் கல்வி அறிவு பெற்றவர் தவறான கருத்துக்களை பதிவிடுவதன் மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கும். தவறாக நடைபெற்றது என்ற குற்றவாளியின் அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. விசாரணை நீதிமன்றம் விதித்த அந்த தீர்ப்பை உறுதி செய்ய வேண்டும். அவருடைய அந்த செயல்பாடு என்பது ஒரு தனி பெண்ணுக்கு எதிரானது அல்ல எனவும் ஒட்டுமொத்த பெண் பத்திரிகையாளர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் வாதிடப்பட்டது. SP சேகர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் ஏற்கனவே பதிவிடப்பட்ட அந்த பதிவு உடனடியாக நீக்கப்பட்டு விட்டதாகவும் தவறாக நடைபெற்ற அந்த பதிவிற்காக வருத்தம் தெரிவித்ததாகவும் முகநூல் பதிவில் இருந்துதான் பதிவு செய்யப்பட்டதாகவும் அதற்காக ஆதாரங்கள் காவல்துறை தரப்பில் விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. எனவே விசாரணை நீதிமன்றம் விதித்த அந்த தீர்ப்பை ரத்து செய்து தன்னை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் கடந்த மாதம் 17ஆம் தேதி தீர்ப்பை நீதிபதி வேல்முருகன் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் தண்டனை எதிர்த்து SP சேகர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் விசாரணை நீதிமன்ற உத்தரவில் தலையிடுவதற்கான போதுமான எந்த காரணங்களும் இல்லாததால் தண்டனையை உறுதி செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த வழக்கில் மேல்முறை செய்ய உள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 90 நாட்கள் அவகாசம் வழங்குவதாகவும் அதுவரை தண்டனையை மேல்முறையீட்டு காலத்திற்கு மனு தாக்கல் செய்வதற்கு ஏதுவாக 90 நாட்கள் தண்டனையை நிறுத்தி வைப்பதாகவும் நீதிபதி வேல்முருகன் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார்.